Hi friends, welcome to our YouTube channel Have Fun Learning. இன்னைக்கு General Englishல நம்ம poems பற்றி பார்க்கலாம். So poems and their figure of speech and appreciation questions பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற poem வந்து பார்த்திங்கன்னா A Sam of Life. ஸோ இதோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோ. ஸோ இந்த ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோவை ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து இந்த போயமை வந்து ஒருத்தர் லைஃப்பில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு லைஃபே எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி லைஃபோட மீனிங் அண்டு பர்பஸை சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த போயம் எழுதியிருக்காரு. சாம் அப்படிங்கிறது என்னென்னா போயம்னு அர்த்தம். ஸோ இந்த சாம் ஆஃப் லைஃபுங்கிறது வாய்ஸஸ் ஆஃப் நைட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்க ஒரு டாபிக் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போயம்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயமோட ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்கள். டெல் மீ நாட் இன் mournful numbers, லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம். அதாவது mournfulனா சேடுன்னு அர்த்தம். ஸோ சோகமான வரிகளில் என்கிட்ட சொல்லாதீங்க, லைஃப் வந்து ஒரு எம்டி ட்ரீம், அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு கனவு அப்படின்னு சொல்லி. ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம். அதாவது நம்ம இறந்தக்கப்புறம் நம்ம ஆன்மா வந்து இல்லாமல் போயிடும், அதாவது அது இல்லாத மாதிரி தான். ஆனால் வந்து இப்போ உள்ள திங்ஸ் வந்து எப்பவுமே திங்ஸ்னால் இந்த சுச்சுவேஷன் வந்து எப்பவுமே இதே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையில் இந்த திங்ஸ் வந்து மாறும். அதனால் இப்போ இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸை பாருங்கள். லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் ஏர்னஸ்ட் அண்ட் த கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல். அதாவது லைஃப் அப்படிங்கிறது ஒரு உண்மையானது, அதே வந்து ஒரு லைஃப் வந்து ஏர்னஸ்ட் அப்படின்னு என்னென்னா நம்ம பிறந்தோம் அப்புறம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், அதாவது நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அந்த மாதிரி திங்ஸை வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில். அதாவது பிறந்தோம் இறந்தோன்ட்டு அந்த கிரேவ், அதாவது நம்ம சுடுகாடு தான் அதோட கோலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாயிண்ட்டு. டஸ்ட் தோ ஆர்ட் டு த டஸ்ட் ரிட்டர்னஸ்ட் வாஸ் நாட் ஸ்போக்கன் ஆஃப் த சோல். அதாவது ஒரு பைபிள்லேருந்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. டஸ்ட் தோ ஆர்ட் டு த டஸ்ட் ரிட்டர்னஸ்னா நம்ம மண்ணிலேருந்து வந்தோம், இப்போ மறுபடியும் மண்ணுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம சோல் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம இறந்த பிறகும் நம்மளோட பெருமையை பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ ஈஸ் அவர் டெஸ்டின்ட் எண்ட் ஆர் வே. அதாவது எந்த ஒரு மனுஷனுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப கவலையும் இருக்காது, எல்லாமே வந்து மாறி மாறி தான் நமக்கு வாழ்க்கையில் வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வேலை நம்ம போகணும். இப்போ வந்து நமக்கு ரொம்ப கவலைகளே வந்துட்டு இருக்குன்னா இது எப்பயுமே நிலச்சதில்லை, கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்க தருணங்களும் வரும். ஸோ அதை தான் அந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த லைன் பாருங்கள். பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபாதர் டுடே. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு எந்த ஒரு வேலையும் விடாமல் இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும், லைஃப் வந்து அப்படி தான் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃப்ளீட்டிங் அண்ட் அவர் ஹார்ட்ஸ் தோ ஸ்டவுட் அண்ட் பிரேவ். அதாவது கலை வந்து ரொம்ப பெருசு, அதே மாதிரி நம்மக்கிட்ட டைமும் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் எவ்ரி மினிட்டை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி எப்படி வந்து லைஃப்பில் திங்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். நம்ம ஹார்ட் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிரேவாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்காமல் ரொம்ப ஆக்டிவாக எல்லா வேலைகளும் செஞ்சு வாழ்க்கையில் வந்து நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் லைக் மஃபிள்டு ட்ரம்ஸ் ஆர் பீட்டிங் ஃபியூனரல் மார்ச்சஸ் டு த கிரேவ். அதாவது மஃபிள்டு ட்ரம்ஸுங்கிறது இங்கே ஹார்ட் பீட்டை சொல்லியிருக்காங்க. நம்மளோட லாஸ்ட் ஹார்ட் பீட் வந்து இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ண வந்து போராடணும். அதாவது இந்த மேலோலாம் கொட்டி நம்மளை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா சுடுகாடுக்கு, அதுதான் சொல்கிறாங்க. ஃபியூனரல் மார்ச்சஸ் டு த கிரேவ். ஸோ அது வரைக்குமே வந்து நம்ம வந்து ஐடியலாக இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக போராடணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆத்தர். ஓகே, அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில் இந்த பைவோக் ஆஃப் லைஃப். அதாவது இந்த வேர்ல்டை வந்து ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டாக வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இந்த பைவோக் ஆஃப் லைஃப், பைவோக்னா சோல்ஜர், அதாவது ஒரு பெரிய ஒரு பேட்டில் ஃபீல்டில் உள்ள வாருக்கு வந்து ஒரு சோல்ஜர் போகும்போது எப்படி டெம்ப்ரரியாக அங்கே வந்து ஸ்டே பண்ணி அந்த வாரை வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த வேர்ல்டுங்கிற பெரிய ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து டெம்ப்ரரியான பர்சன்ஸ் தான். நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. பி நாட் லைக் தம் ட்ரிவன் கேட்டில், பி அ ஹீரோ இன் த ஸ்ட்ரைஃப். அதாவது எந்த இடத்துலையும் நீங்கள் ஊமையாக இருக்கக்கூடாது. அதாவது எப்படி ஒரு ஆட்டு மந்தையில் அந்த ஆடுகள்லாம் வந்து அந்த மேய்க்கிறவங்க சொல்கிறத கேட்டு மட்டும் ஊமையாக போகுமோ அந்த மாதிரி ஊமையாக நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. நம்ம எந்த வேலை ஒன்று செஞ்சாலும் அங்கே நம்ம ஹீரோவாக வந்து ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர் ஹவவர் ப்ரெசன்ட் லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட். அதாவது ஃபியூச்சர் வந்து எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தாலும் அதை நம்பியே இருக்காதீங்க. பாஸ்ட் கூட முடிஞ்சு போச்சு, அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால அதுவும் வந்து டெட்டாக இருக்கட்டும். ஆக்ட் இன் த ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹார்ட் வித் இட் அண்ட் காட் ஓவர் ஹெட். அதாவது கடவுள் வந்து நமக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ கடவுளோட ஹெல்ப்னால நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும். ஓகே, அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. லிவ்ஸ் ஆஃப் கிரேட் மென் ஆல் ரிமைண்டர்ஸ் வி கேன் மேக் அவர் லைஃப் சப்ளைம். அதாவது கிரேட் மென்னா யாருன்னா ரொம்ப பெரிய மனுஷங்க. அப்போ அப்துல் கலாம் அந்த மாதிரி அவங்க மாதிரி வந்து நம்மளும் வந்து நம்ம லைஃப்பை வந்து ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும். அதாவது நமக்கு பின்னாடி வரவங்களும் கூட நம்ம லைஃப்பை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு அவங்க அந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் வந்து வி கேன் மேக் அவர் லைஃப் சப்ளைம். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு வரலாறு படைக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் டிபார்ட்டிங் லிவ் பிஹைண்ட் அஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம். ஸோ நம்மளும் இறந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இந்த சாண்ட்ஸில் இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா நம்மளோட நினைவுகள், நம்மளோட சாதனைகள், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்க பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே, அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் தட் பெர்ஹாப்ஸ் அனதர் sailing over life's solemn and main, a forlorn and shipwrecked brother seeing shall take heart again. அதாவது நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ்னா என்னன்னா நம்மளோட நினைவுகள் எப்படி இருக்கணும்னா, அதாவது ஒரு சோகமான ஒரு மனுஷனுக்கு கூட அது வந்து ஒரு எழுச்சி கொடுக்குற மாதிரி இருக்கணும். எழுச்சின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஒரு சாம்பிளா இருக்கணும். ஸோ இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு. இந்த ஃபோர்லான்ங்கிறது என்னன்னா லோன்லி அண்ட் சேட். அப்படி தனிமையில வருத்தத்துல இருக்க ஆள் ஒரு மனிதர் கூட நம்மளோட சாதனைகள் பார்த்தா அது அவருக்கு வந்து ஒரு பொன்மொழியா இருந்து அவர் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஆத்தர். ஓகே, அடுத்த ஸ்டான்ஸா லாஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. லெட் அஸ் தென் பி அப் அண்ட் டூயிங் வித் அ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட் ஸ்டில் அச்சீவிங் ஸ்டில் பர்சியூயிங் லேர்ன் டு லேபர் அண்ட் வெயிட். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு உங்கள் வேலைகள் டெய்லி செஞ்சுட்டே இருங்க. அதாவது இதுதான் ஃபேட் அப்படின்னு சொல்லி உட்காராம கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், போயிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அயராது உழைக்கணும், பொறுமையாக இருக்கணும், திங்ஸை டேக்கிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுமே தவிர லைஃப் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி விரக்தி ஆகி உட்கார்ந்துருக்க ஒருத்தருக்கு வந்து இந்த போய்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸாக லைஃப்பை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் அவர் சொல்கிறதுனால இந்த போயமோட தீம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிமிசம்னு சொல்கிறோம். அதாவது திங்ஸை வந்து எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, இப்போ இந்த சாம் ஆஃப் லைஃப்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு போயம். ஸோ இதில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் சம் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் poetic லைன். இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டை வந்து ஒரு பேட்டில் அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். நம்மளுக்கு தெரியும் மெட்டஃபர்னா ஏதோ ஒன்னோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் ஆஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வராமல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெட்டஃபர். ஓகே, செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம் எ சாம் ஆஃப் லைஃப்? ஸோ ஆப்டிமிசம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல லைஃப்பை இந்த ஆத்தர் வந்து பார்க்க வைக்கிறாரு. ஸோ அதுதான் ஆப்டிமிசம். தேர்ட் பாருங்க. ஹூ ரோட் திஸ் லைன் லைஃப் இஸ் பட் அன் எம்ப்டி ட்ரீம். நமக்கே தெரியும் இந்த போயம்ல உள்ள செகண்ட் லைனே இதுதான். ஸோ இதோட ஆத்தர் வந்து HW லாங்ஃபெல்லோ. ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த லைன்ஸ். அதாவது ரைமிங் ஸ்கீம்னா என்னன்னா எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். இப்போ இதில் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூயிங், ஃபேட், பர்ஷூயிங், வெயிட்னு இருக்கு. ஸோ டூயிங், பர்ஷூயிங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வருது. ஃபேட், வெயிட் ஒரு மாதிரி வருது. ஸோ ஏபி இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். ஓகே, ஸோ எப்படி வந்து ரைமிங்காக வருதோ அதை வந்து ஏன்னு மார்க் பண்ணுறோம், அடுத்தது பின்னு மார்க் பண்ணுறோம், அடுத்தது ஏ, அடுத்தது பி. ஸோ ஏபி. ஓகே, இதுதான் ரைமிங் ஸ்கீம். அடுத்து பாருங்க. பி நாட் லைக் டம் ட்ரிவன் கேட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ ஊமையாக நம்ம ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடாது, ஒரு ஹீரோவாக இருக்கணும். ஸோ இந்த லைன்ஸை யார் சொன்னது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், அது லாங்ஃபெல்லோ தான். ஸோ இப்போ தான் நம்ம இந்த போயமில் பார்த்தோம். ஸோ அதே கொஷின் தான். இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் பேட்டில் ஆஃப் ஃபீல்டு இது பைபோக் ஆஃப் லைஃப். ஸோ இதோட மீனிங் என்ன? பைபோக் அப்படின்னா என்னென்னா ஒரு டெம்ப்ரரி ஸ்டே. அதாவது ஒரு சோல்ஜர்ஸ் வந்து எப்படி ஒரு டெம்ப்ரரியாக ஒரு இடத்துல இருந்து அந்த வாரை வின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த வேர்ல்டு ஆஃப் பேட்டில் வந்து நம்ம டெம்பரரி ஸ்டேல வந்து இருக்கணும், வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் டெம்பரரி ஸ்டே இன் திஸ் வேர்ல்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பி எ ஹீரோ இன் த ஸ்ட்ரைஃப். இன் திஸ் போயம்
the lines come from H.W. Longfellow. ஸோ நம்மளுக்கு தெரியும் act in the living present. ஸோ இதில் வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படி ஆக்ட்னு 2 வேர்டு வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கனால இது வந்து ரிப்பீட்டேஷன். ஓகே, அடுத்து பாருங்க ஃபைண்ட் த அல்யூஷன் அப்ளைட் ஹியர். அதாவது டஸ்ட் தோ ஆர் டு டஸ்ட் பிஸ்னஸ். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிப்ளிக்கல் டிஃபரன்ஸ். ஸோ அதனால த பைபிள்லேருந்து இது எடுத்திருக்காங்க. ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் வாஸ் அ கிரேட் அமெரிக்கன் பாய்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ்வர்த் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பாய்ட். அடுத்த கொஷின், சூஸ் த ஆப்ஷன் தட் கம்ப்ளீட்ஸ் த கிவன் சென்டென்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோட சாம் ஆஃப் லைஃப் வந்து நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வாய்ஸஸ் ஆஃப் நைட். ஸோ இது வந்து இந்த ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோட ஒரு ஃபேமஸான ஒர்க். ஓகே, மென்ஷன் த பாயம் இன் த ஃபாலோயிங் லைன்ஸ், லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ். ஸோ இது எதில் வந்திருக்கு நம்மளுக்கே தெரியும், சாம் ஆஃப் லைஃப். ஸோ அது ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்க, வாட் டஸ் ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ வாண்ட் டு டெல் டு ஹிஸ். இந்த போயம் வழியே அவர் என்ன சொல்ல வராருன்னா அவர் ப்ரெசன்ட் லைஃப் இஸ் ரியல். ஓகே, ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரெசன்ட் லைஃப் இஸ் ரியல், இதை தான் அவர் சொல்ல வராரு. அடுத்து பாருங்க, dust though art to dust returns was not spoken of the soul, which of the following options best explains. ஸோ இந்த இதுக்கு வந்து எந்த லைன்ஸ் வந்து சூட் ஆகும்னு கேட்குறாங்க. we are born from dust and we return to dust. இது வந்து எக்ஸாக்ட் மீனிங்கில் human life is not immortal இது இல்லை. question of mortality does not apply to soul. ஓகே, soul is dead when body is dead. ஸோ இது எதுவுமே பொருந்தாது. question of mortality does not apply to the soul. ஸோ சோலுக்கு வந்து இது பொருந்தாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து நமக்கு எடுத்து இந்த மீனிங்கில் வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கொஷின். ஓகே, அடுத்து பாருங்க, இவ சாம் ஆஃப் லைஃப் போயமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்வைஸ். இது நமக்கு நல்லா தெரியும். ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் ஐடென்டிஃபை த ஆப்ஷன் இட் வாஸ் அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா சேம் கான்ஸ்டன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் சோல் ஸ்லம்பர். ஸோ இதுதான் வந்து அலிட்ரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாம் ஆஃப் லைஃப் போயம்ங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெமரி போயம்னு சொல்ல முடியாது. லைக் இதில் இருக்க லைன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த போயம்லேருந்து லைன்ஸ் கொடுத்து நமக்கு வந்து எந்த போயம்னு கேட்பாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா லைன்ஸுமே ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ எங்கள் டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.